எனக்காகவா காத்துட்டு இருந்தீங்க? உனக்காகத்தான். உன்ன மாதிரி ஒரு அழகான அறிவான அடக்கமான பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த ஆண்டவன் பாரு எனக்கு உனக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்கிறான். மாமா, நாம் ஒரு கணக்கு போட்டா ஆண்டவன் இன்னொரு கணக்கு போட்டதா. நீங்க எனக்கு கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணினோ தெரியல. அனாதையா இருந்து எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்த கடவுள் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை எனக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கு புண்ணியமா செஞ்சுட்டே இருக்கணும். ஐயோ பெரியவரே, உங்க தத்துவத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கைக்கு வருவோமா? நான் உங்ககிட்ட சின்னதா ஒரு கதை சொல்லுவேடா. கதையா? கதைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க சொல்லு சொல்லு பார்க்கலாம். இப்போ சொந்த கதை சொல்ல போறியா இல்ல சோ கதை சொல்ல போறியா? நம்ம சொந்த கதை கொஞ்சம் பேச வரியா மாமா? நம்மளோட கதையா? அப்ப நல்லாவே இருக்கு. இங்க சொல்லு பார்க்கலாம். மாமா, இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஐ ஆரம்பமே சும்மா அசத்தலா இருக்குது. சொல்லு சொல்லு. ஆரம்பிக்கவே இல்ல மாமா, அதுக்குள்ள இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. சரிப்பா நீ சொல்லுப்பா. சரி, கல்யாணம் வேணாம் விடு. இப்போ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வை. அதுக்குள்ளயா? அடேங்க அப்பா, என்ன கதை! சூப்பர் சூப்பர். அப்புறம் அதுக்கு மேல சொல்லு. ஐயோ இத பாரு, கோவத்தை புடிச்சு இத பாரு. முதல்ல நமக்கு குழந்தை பிறந்தா அது பையனா பொண்ணா? அதுதான் குழந்தையே பிறந்துச்சுன்னு சொல்லிட்ட. அதையும் நீயே சொல்லிட்ட பரவாயில்ல. பாபா, முதல்ல பையன்தான். பையன்லாம் எனக்கு வேண்டாப்பா. உன்ன மாதிரி ஒரு அழகான அறிவான பொண்ணு தான் எனக்கு வேணும். வேணாம் மாமா, கொம்முடு மாமா. முதல்ல பையன், அப்புறம் வேணும்னா. அப்படியா? அடாடா, இன்னொன்னு வேறயா? சரி அப்படின்னா ஓகே தான், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்படி அமைதியா நிக்க மாட்டியா? நான் கிளம்பி போயிருவேன். வேண்டாம் இரு. சரி சொல்லு. சரி சரி சரி. ஆமா, எதோ இருந்தாலும் கோவிச்சிக்காதப்பா. என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு உங்க மேல கொள்ள ஆசை மாமா. இருக்காத